மிடில் கிளாஸ் எல்லாருமே மேஜராக யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்க்கு பெட்ரோல் அவ்வளோ ரேட்டில் இருக்குது. அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து எவ்ரிடே மேலேயும் கீழே போயிட்டுருக்கு. இப்போ 100 ரூபா இருக்கக்கூடியது நாளைக்கு இப்போ 90 ரூபாய் கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இம்மிடியட்டாக அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. எலெக்ஷன் அப்போ கரெக்டாக பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அப்போ மட்டும் எப்படி சார் அது? ட்ரம்ப் அப்படின்ற பேரை கேட்டால் இன்வெஸ்டர்ஸ் பல பேர் நம்ம பயத்திலே இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் எப்போ என்ன செய்வார்னே தெரியல. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டேரிஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நிறைய டேரிஃப் வந்து ஐ எம் கோயிங் டு புட் ஒன்லி நாங்கள் யார் வந்து பெரிய கண்ட்ரி பெரிய எக்கானமி அப்படிங்கிறதுல வந்து இது இருக்குது. இப்போ சைனாவுடைய எதிரி யூஎஸ் உடைய எதிரி. இப்போ அவர் என்ன சொன்னார்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் டேரிஃப் போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். டேரிஃப் சொன்ன உடனே இந்த நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் இந்திய பங்குச்சந்தை சென்செக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 5%. ஸோ இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக இப்போதைக்கு மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுது. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், இப்போது இந்த யூஎஸ்க்கும் சைனாக்கும் என்னதான் சார் நடக்குது? ஒரு ட்ரேட் வார்ன்றாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் பல பேர் நம்ம பயத்திலே இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் எப்போ என்ன செய்வார்னே தெரியல. அவர் ஆக்சுவலாக ஒரு பிரசிடென்ட் மாதிரியே பார்க்கல, ஒரு வில்லன் மாதிரி பார்க்குறாங்க எல்லாருமே. அதாவது வேர்ல்டு எக்கானமியே ஒரு ஷேக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டெய்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதான் நான் பண்ண போகிறேன், இதை நான் இன்னும் ஒரு வாரத்தில் இது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சார் பிரச்சனை வருமா வராதா? அதை ஃபர்ஸ்ட் பற்றிலாம் சார். ட்ரம்ப் ஒரு இண்டிவிஜுவலுடைய பிஹேவியரை வந்து யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்ட். நம்பர் 1. நம்பர் 2 வந்து எந்த ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் ஹீ இஸ் ரெப்ரசன்டிங் ஒன் கண்ட்ரி, அதுவும் உலகத்திலேயே பெரிய கண்ட்ரி. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் நினைச்ச மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதோட இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நான் வந்து எனக்கு எந்த கண்ட்ரியுமே தேவை கிடையாது, எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே என்னோட கண்ட்ரிலே இருக்கு, அப்படியே நான் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது முடியவே முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியை சார்ந்து தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அவர் வந்து இந்த டேரிஃப் வார் அப்படின்னு சொல்கிறதுல ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவர் வந்து ஒரு டேரிஃப் போட்டுட்டு வர்றாரு. ஓகேயா சார்? இன்டர் பண்ணுறேன் சார். சார் டேரிஃப்னா என்னென்ன விளக்கிறீங்க சார்? கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டேரிஃப் அப்படின்னு என்னதுன்னா ஒரு வரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபாரின் கார்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஃபாரின் கார்லாம் ஒரு ஆடி காரு, இந்த மாதிரி பெரிய பெரிய கார் பென்ஸ், இந்த மாதிரி கார்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா யூஎஸில் வந்து லெட்டஸே அதோடைய விலை 100 ரூபா அப்படின்னா நம்ம ஊரில் அது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 140 ரூபா 150 ரூபா வந்துடும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு டேரிஃப் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இங்கே ஒரு பொருள் நம்ம ஊர்லன்னா இவ்வளோதான் இருக்கும், வெளியில் வாங்குறவங்களுக்குன்னா இந்த டேக்ஸ் அவங்க பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் கூட இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊரில் இந்தியன்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 100 ரூபா அப்படிம்பாங்க. அதே இது வந்து ஃபாரினராக இருந்ததுன்னா ஒரு டூரிசமில் அவங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு $10 அப்படின்னு போடுவான். $10னா 800 ரூபா, நம்மளோடதுன்னா 100 ரூபா. ஸோ அவங்களுக்கு வந்து 10 ரூபீஸ்ங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன இது. பட் டேரிஃப் வந்து ஒவ்வொரு பொருட்கள் மேலேயும் டேரிஃப் வந்து ஏற்கனவே இருக்குது. அதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா நிறைய டேரிஃப் வந்து ஐ எம் கோயிங் டு புட் ஒன்லி சைனா. ஸோ இப்போ வந்து என்னென்னா சைனாக்கும் யூஎஸ்க்கும் ஒரு வார். அதில் வந்து என்ன இதுன்னா நாங்கள் யார் வந்து பெரிய கண்ட்ரி பெரிய எக்கானமி அப்படிங்கிறதுல வந்து இது இருக்குது. இப்போ சைனாவுடைய எதிரி யூஎஸ் உடைய எதிரி சைனா. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சைனாவை டிபெண்ட் பண்ணி அவங்க இருந்தாங்க. இப்போ சைனாவில் வந்து அவங்களோட சண்டை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய அது மாதிரி சைனாக்கு ஈக்குவலாக ஒரு பெரிய கண்ட்ரி பெருசாக ஒரு ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இந்தியா தான் வந்து இந்த நெக்ஸ்ட்டு மார்க்கெட். பாக்கி சின்ன சின்ன கண்ட்ரிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வால்யூம் கிடைக்காது. அதனால் இப்போ அவங்க வந்து சைனாவோட சண்டை போட்டாங்க அப்படின்னதுன்னா இந்தியாவோட ஸ்நேகமாக இருக்கணும், அட்லீஸ்ட் சண்டை போடாமல் இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய நீட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ அவர் என்ன சொன்னார்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் டேரிஃப் போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். டேரிஃப் சொன்ன உடனே இந்த நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் அது என்ன சொன்னாங்க அப்படின்னதுன்னா அன்றைக்கி வந்து பிளாக் மண்டே அப்படின்னு சொன்னாங்க. இந்திய பங்குச்சந்தை சென்செக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 5% ஓப்பனிங் லேயர் விழுந்துருந்தது. பட் முடியும் போது 3% அதுதான் விழுந்தது. பட் அன்றைக்கே வந்து பார்த்தோன்னா நிறைய கண்ட்ரியில் 5, 7, 8, 10% வரையும் அன்றைக்கி ஒரு நாள் விழுந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னதுன்னா நம்ம பங்குச்சந்தை வந்து விழுந்ததுலேருந்து ஒரு 40% ஏறிடுச்சு
அதாவது அன்றைக்கி வந்து ஒரு 2600 பாயிண்ட்டு விழுந்தது, ஒரு 1300 1400 பாயிண்ட் அடுத்த நாளைக்கு ஏறிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா திருப்பி ஒரு 350 பாயிண்ட்டு இறங்கினது. அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஹாலிடே, திருப்பி ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னதுன்னா மார்க்கெட் திரும்பி என்ன விழுந்ததோ அதை வந்து அப்படியே ரெக்கவர் ஆகிடுச்சு. 200-300 பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரைடே டு ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அப்படியே ஸ்டேட்டஸ் கோ தான் இங்கே இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த டேரிஃபை வந்து முன்னாடி இம்மிடியேட் அப்படின்னு சொன்னது, இப்போ வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறோம். ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து இந்த டேரிஃப்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆசச் முன்னாடி இருக்கிறது தான். ஆனால் சைனாவுக்கு மட்டும் இன்னிலேருந்தே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இவங்க 125%, நேற்றுக்கு சைனா அவங்க 140% சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இதெல்லாம் நெக்ஸ்ட் அவரே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மந்த்ஸ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த 3 மந்த்ஸுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்கும். ஸோ இந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக இப்போதைக்கு மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுது. மேபி 3 மந்த்ஸ் டவுன் த லைன் யாருமே இந்த டேரிஃபை பற்றியே பேச மாட்டாங்க. ஸோ பீப்புள் வில் ஃபைண்ட் அ வே, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் வந்து போகும். இதனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி இதெல்லாம் எப்படி வந்து நம்ம மார்க்கெட் குறைஞ்சிதோ, க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $56 வந்துருச்சு. அதே மாதிரி தங்கமுமே 3200 $2,980 கிட்ட வந்தது. திருப்பி இன்றைக்கி 3240, ஆல்மோஸ்ட் ஹையில் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ வந்து கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். அதை தவிர வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து டிசிஎஸுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. டிசிஎஸுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஓகே, ரொம்ப நாட் பேட். இது அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த மாதிரி இது இல்லைனாலும் இட் இஸ் ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னதுன்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு. ஸோ என்னுடைய ரீடிங் வந்து இங்கேருந்து நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு பெரிய அளவுக்கு வந்து வாலட்டிலிட்டி இருக்காது. மோஸ்ட்லி சைடு வைஸ் கொஞ்சம் மேலே போகிறது கீழே போகிறதுங்கிற மாதிரி இருக்கலாம். ஜூனுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து திரும்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இந்த இதெல்லாம் டேரிஃப்லாம் செட்டில் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ஸ்டார்டட் மூவிங்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே சார், என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் சொன்ன அந்த க்ரூட் ஆயிலில் தான் இருக்குது. இப்போ க்ரூட் ஆயில் ரேட் பயங்கரமாக கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அறிவிக்கும் போதே க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட ஒரு $6 என்னமோ கம்மியாக ஆரம்பிச்சுது. ஆனால் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸை பற்றி எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை, குறைப்போம் ஏற்றுவோம் எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இன்னுமே பெட்ரோலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா சார்? ஏன்னா எங்கள் சைட்லேருந்து பார்க்குறப்போ பெட்ரோலுக்கு டெய்லி நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், மிடில் கிளாஸ் எல்லாருமே மேஜராக யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்க்கு பெட்ரோல் அவ்வளோ ரேட்டில் இருக்குது. அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து எவ்ரிடே மேலும் கீழே போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இம்போர்ட். க்ரூட் ஆயில் நம்ம வாங்குறது தான் வந்து நமக்கு பெரிய இம்போர்ட். அந்த பில் தான் இருந்து பெரிய பில். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரையும் ஜஸ்ட் இப்போ இன்னைக்கு $45 வந்துருச்சு, $55 வந்துருச்சு அப்படின்னதுன்னா இம்மிடியேட்டாக அந்த ரேட்டை வந்து காமன் மேன் நமக்கு வந்து பாஸ் ஆன் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா இது வந்து க்ரூட் ஆயிலில் வந்து ஒரு போர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் டீசல், புரியுதுங்களா? இதை தவிர க்ரூட் ஆயில், அப்புறம் நேச்சுரல் கேஸு, அப்புறம் இந்த க்ரூட் ஆயிலை வச்சுட்டு நிறைய கம்பெனிஸுக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு. ஓகேயா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இம்மிடியேட்டாக அதை இதோடைய ரேட்டை வந்து கம்மி பண்ண முடியாது. அண்ட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா இந்த மணியை வந்து இம்மிடியேட்டாக பாஸ் ஆன் பண்ணாமல் கவர்மெண்ட்டுடைய நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ $100 இருக்கக்கூடியது நாளைக்கு $95, $90, இப்போ $90 கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு $3, $4 ஏற்றுனாங்கன்னா உடனே எல்லாரும் நேற்றுக்கு தான் வந்து இறக்குற மாதிரி இறக்கி ஏற்றிட்டாங்க. இதே $56 போனது திருப்பி $60 வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி டக்குன்னு க்ரூட் ஆயிலை ஏற்றி இறக்கி பண்ணுறதுங்கிறது வந்து நடைமுறைக்கு வந்து இது கிடையாது. இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் ஆயில் இறங்கினதோ உடனேயே வந்து அவங்க வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா $110 வரையும் இருந்தது. அதுக்கப்புறமா ரஃப்லி அரௌண்ட் இப்போதைக்கு $100 கிட்ட 100 கிட்ட இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெட்ரோல். ஓகேங்களா? ஆனால் க்ரூட் ஆயில் வந்து $130 வரையும் போச்சு. இப்போ வந்து $80 இருக்கு. அந்த 130 இருந்த போதும் அதே
அப்போ 110 ரூபா தான் இருந்தது. இறங்கின போது வந்து 100 ரூபா வரையும் தான் இறங்கியிருக்கு, ரொம்ப வந்து இறங்கலை. ஸோ அதனால் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இம்மிடியட்டாக அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. இது வந்து ஒரு கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த மாதிரி தான் வந்து தட் இஸ் வாட் த ப்ராக்டிஸ் இஸ். சார், பட் பீப்புள்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் வருது இல்லை சார், எலெக்ஷன் வர்றப்ப பார்த்தீங்கன்னா தானாக பெட்ரோல் ப்ரைஸ் கம்மியாயிரும், க்ரூட் ஆயில் ரேட் ஏறுது இறங்குது, அது பிரச்சனை கிடையாது, ஆனால் பெட்ரோல் ப்ரைஸ் கம்மியாயிரும் அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய வாட்டி நடந்திருக்கு, எலெக்ஷன் அப்போ கரெக்டாக பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அப்போ மட்டும் எப்படி சார் அது பெரிய இது இல்லை? அதுதான் பெட்ரோல் ப்ரைஸ் கம்மியானது வந்து நம்ம காமன் மக்களுக்கு வந்து என்னதுன்னா, அதை நம்மள்கிட்ட பாஸ் ஆன் பண்ணலை அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது. அது வந்து நியாயமான வருத்தம், அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் இப்போ வந்து அவங்க அந்த பில்லை வச்சுட்டு வந்து தே ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் சோ மெனி கண்ட்ரியுடைய டெவலப்மெண்ட், அது இதுக்குன்னா நிறைய விஷயத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, புரியுதுங்களா? அதனால தான் வந்து இம்மீடியட்டாக பாஸ் ஆன் பண்ணலை. அது மாதிரி பண்ணாத சமயத்தில் எலெக்ஷன் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல அதை விலையை குறைக்கணும் அல்லது பாஸ் ஆன் பண்ணணும். அதை வந்து அவங்க அந்த எலெக்ஷனை வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட்டாக இல்லை, இது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆல் த கவர்மெண்ட்ஸ் ஆர் டூயிங் இட் அகைன். ஸோ இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னதுன்னா, நம்மளை மீறி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, இப்போ இல்லை காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னதுன்னா, ஓகே திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துகிட்டு we have to move forward அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. சார், இப்போது நான் உங்கள்கிட்ட கேட்ட இந்த மாதிரி இந்த ட்ரேட் வார்னால என்ன நடக்குது எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ, இப்போ புதுசாக வந்திருக்க நிறைய இன்வெஸ்டர்ஸ், அதாவது அவங்களே இன்வெஸ்ட் பண்ண பண்ணுறாங்க சார். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்து ஒரு ஐடியா கேதர் பண்ணி ஓகே இன்வெஸ்ட் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னன்னா, இப்போ இந்த ட்ரம்ப் அப்படின்ற பேரை கேட்டால் ரொம்ப பயமாக இருக்குனால என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் பணத்தை கொஞ்ச நாள் எடுத்து வெளியே வச்சுக்கவா, ஏன்னா எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு இந்த வால்டிலிட்டி எதுக்கு நடக்குதுன்னு புரியல, திடீர்னு மேலே போகுது கீழே போகுது, என்ன பண்ணட்டும் எங்கள் பணத்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது இதுதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து when you are investing in any investment, whether it is a gold, real estate, mutual fund, anything which is called as a investment அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டிலிட்டி, ஸோ கோல்டும் முன்னாடி இறங்கியிருக்கு, ரியல் எஸ்டேட்டும் இறங்கியிருக்கு, மார்க்கெட் இப்போ வந்து இறங்கியிருக்கு, ஓகேயா? இப்போ வந்து நான் அந்த பணத்தை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன், திருப்பி நான் வரேன், இந்த மாதிரி யார் யாரெல்லாம், அதாவது இன் அவுட் அப்படிங்கிறவங்க வந்து மார்க்கெட்டில் பணம் பண்ணதா சரித்திரமே இல்லை. நான் இன்றைக்கி வந்து பணம் போடுறேன், இந்த பணம் எனக்கு இப்போ தேவை கிடையாது, என்னுடைய நீண்ட காலத்தில் தான் எனக்கு தேவை. இந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இப்போ நம்ம ட்ரம்ப்புடைய பிஹேவியர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? நம்ம கண்ட்ரோலில் இல்லை, புரியுதுங்களா? அதனால வரக்கூடிய இம்பேக்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை. அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, அவர் இப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பேசலாம். நம்ம பேசுறது ஒரு காது கேட்க போதா, அல்லது நம்ம பேசுறதுனால அவர் ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறாரு? ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து என்னென்னா, தீஸ் ஆர் ஆல் நாட் இன் அவர் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறதுனால அனாவசிய டென்ஷன், அனாவசிய ஸ்ட்ரெஸ், இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது? என்னுடைய கண்ட்ரோலில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அல்லது 25,000 ரூபா சம்பாதிக்கிறேன். என்னால் இன்றைக்கி 2,500 ரூபாயோ 5,000 ரூபாயோ என்னால் சேர்க்க முடியும். அதை நான் இன்றைக்கி சேர்க்குறேன். நான் எப்போ எனக்கு இந்த மணி தேவைன்னா, எனக்கு ஃப்யூச்சரில் தான் தேவை. நான் இப்போ தான் வேலைக்கே சேர்ந்துருக்கேன், நாளைக்கு ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு கார் வாங்கணும் அல்லது பசங்களுடைய எஜுகேஷன் அல்லது என்னுடைய ரிட்டைர்மெண்ட் எல்லாமே லாங் டேர்மில் இருக்குது. இன்றைக்கி என்னால் 2,000 2,500 ரூபா என்னால் சேர்க்க முடியுது, அதை நான் சேர்க்குறேன். நாளைக்கு கொஞ்சம் பணம் கூட வந்ததுன்னா அதுவும் சேர்க்குறேன். ஒன் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ். எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துகிட்டு பாருங்கள், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதாவது இதுவரையும் இந்தியா ஆர் உலக நாடு ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சஸ் கிடையாது. ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. இன்னும் வரக்கூடிய 10-20 வருஷத்துலேயும் ஈக்குவலாகவோ அதே மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்ரி திங், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கீப் மூவிங். ஸோ இப்போ வந்து கோவிட் போது எல்லோரும் என்ன நினச்சாங்க, மார்க்கெட் வந்து 40,000 லெவல்லேருந்து சென்செக்ஸ் வந்து 26,000 லெவல் வந்துருச்சு, சென்செக்ஸ்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. 1 இயர் வந்து யாருமே வெளியிலேயே போகல, எந்த விதமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டியுமே எங்கேயுமே நடக்கலை. ஆனால் 1 இயர்க்குள்ளேயே திருப்பி அந்த 40,000 தாண்டிடுச்சு. அது எப்படி தாண்டும்? புரியுதுங்களா? ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா, காமன் மேனுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கிறது அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் பற்றி நம்ம கொஷின் பண்ணுறதோ, அதை பற்றி அதுக்காக பிஹேவ் பண்ணுறதை விட்டுட்டு, வாட் இஸ் இன் மை கண்ட்ரோல், என்னுடைய கண்ட்ரோலில் என்னால் சேர்க்க முடியும், ஐ கேன் ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், என்னால் லாங் டேர்ம் வெயிட் பண்ண முடியும், இதுதான் என்னோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ் அ கண்ட்ரோல்.
தென் ஆட்டோமேட்டிக்காக வில் கெட் a குட் ரிட்டர்ன் in the long term. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.